வண்ணம் மலர் மஞ்சம் மது சின்னம் நான் தான் வண்டை பாடிவா கையில் நீந்தவா கையில் ஏந்தவா நீ வா 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 தேன் மலர் வண்ணம் மலர் மஞ்சம் மது சின்னம் சுவை பார்க்கையில் ஒரு மது தரவா அருகில் வரவா நான் தரவா அருகில் வரவா தேன் மலர் வண்ணம் மலர் மஞ்சம் மது கிண்ணம் சொல்லவோ தேன் மலர் வண்ணம் மலர் மஞ்சம் மது சின்னம் நான் தான் வண்டை பாடிவா கையில் நீந்தவா கையில் ஏந்தவா நீ வா 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 தேன் மலர் வண்ணம் மலர் மஞ்சம் மது கிண்ணம் மலர் மஞ்சம் மது கிண்ணம் அவ குணத்தை மாத்துங்க. நான் கேட்கும் போதெல்லாம் அவ சாவி கொத்த கொடுத்தா போதும். ஓ ஜெய் ஜம்பா. இது என்ன தெரியுமா? ரோஜா புஷ்பம். இந்த பெற்றுக்கொள். இதை கொண்டு போய் உன் மனைவியின் கூந்தலில் வைத்துவிடு. ஆனால் ஒன்று நன்றாக கேட்டுவிடு. இதை வைக்கும் சமயம் குழந்தை மட்டும் நினைக்காதே, காரியம் சித்தியாகாது. மாப்பிள்ளை இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் அங்க வர்றேன்னு சொன்னேன். நீ எங்க வந்த? நீ ஏன் இங்க வந்தியா? நாங்க இப்ப ஒரு மாதிரியாவே மாறிட்டோம். என்னது? என் தங்கச்சி சந்திரமுகி சாதாரண தரையில தானே நாட்டியம் ஆடிட்டு இருந்தா. இப்ப தங்க மேடை கட்டி ஆட போறான். என்னது? வடநாட்டுல சேர்ந்தா மாதிரி 10 கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டோம். ஜெய்ப்பூர், கான்பூர், ஜோத்பூர், பவநகர், ஸ்ரீநகர், நவநகர். ஆமா, எல்லாம் சமஸ்தானத்தில் ஆட போறா மாப்பிள்ளை. சமஸ்தானத்தில் ஆட போறா. ஆமா, திரும்பி வரத்துக்கு 90 நாள் ஆகும். 90 நாளா? 100 நாள்ல 10 நாள் தானே கம்மி. வீட்டுக்கு வந்து நீ ஏமாந்திர போறீங்கன்னு தான் இந்த சிங்காரம் சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்கான். வர மாப்பிள்ளை. சிங்காரம் என்ன மாப்பிள்ளை? ஏன் வெடிச்சிட்டு போறதுக்கு? ஊருக்கு போகாதீங்க. ஊருக்கு போலன்னா எப்படி? நீங்களும் கூட வரீங்களா? வர்றதுக்கு தானே ரோஜா பூ கொண்டு வந்திருக்கேன். முதல்ல சந்திக்கிறப்பதான் பூ பழம் மரியாதை எல்லாம் நீங்க தான் பழகிட்டீங்களே மாப்பிள்ளை. வாங்க. இது மாயமந்தாகும். இந்த பூவை என் மனைவி தலையில வச்சேன்னா சாவி கொத்தை எடுத்து தானா என் கையில கொடுத்துருவா. நான் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். பூவை தலையில வச்சு பணத்தை எடுக்க எவ்வளவு நாள் ஆகும்? நான் இங்கே நிக்கிற மாப்பிள்ளை, சீக்கிரமா போய் வாங்க. நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறியா மாப்பிள்ளை? மாப்பிள்ளை வந்துடுறியா? பணத்தை பாதுகாப்பா கொண்டா. ஏண்டி அஞ்சுவா, பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ரங்கதர இன்னுமா தூங்குறான்? நீ ஒண்ணுமா அவகிட்ட இருந்து சாவி வாங்குறது அவ்வளவு சுலபமா? அதுக்கு தானடி ரோஜாப்பு. அப்ப தம்பி நிச்சயமா வெற்றியோட திரும்புவான். என்னையா தாய் எங்கட? கிடைக்கலம்மா. அப்புறம் ஒரு திட்டம் போட்டிருக்கேன். என்ன? திருவண்ணாமலைக்கு தீபம் பார்க்க போகலாம். நகை எல்லாத்தையும் போட்டு அலங்கரிச்சுக்கன்னு தேவி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். திருவண்ணாமலை தீபம் பாக்குறதுக்கும் சாதிக்கும் என்னடா சம்பந்தம்? ஐயோ அது இல்லம்மா,
தீபம் பார்க்கும்போது மெய் மறந்து சாமி கும்பிடுவா இல்ல, அப்போ இடுப்புல இருக்க சாவியே தம்பி எடுத்துடுவா. ஏண்டா? ஐயோ, உங்க மூளையை வெள்ளாவில தான் வைக்கணும். வெளியூருக்கு போகும்போது சாவி எங்கதானே கொடுத்துட்டு போவா. ஐயோ, அறிவு அறிவு அறிவு. தேவி, புறப்படுவோமா? மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட என்னடி சொல்றது? அவர்தான் உடம்பு முடியாம கிடக்குறாரே. நான் சொல்லிக்கிறேன், சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு நல்ல நேரத்துல மகாராஜா போயிட்டு வா. சாவியா என்னவே மாமா கிட்ட கேட்டுட்டு உங்ககிட்ட கொடுத்துறேன். உங்ககிட்ட சாவி கொடுத்துறேன். மாமா, அத்தனோட திருவண்ணாமலை போய் தீபம் பார்த்துட்டு வரட்டுமா? சரி வா, அவர்தான் போயிட்டு வான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஏன் நிக்கிற? பாடி. சாவி நல்லா இருக்கு. ஊருக்கு போகும்போது கூட சாவி வேட்டே இருக்கணுமா? வழியிலேயே பொக்குன்னு போயிட்டா. அப்பா அம்மா, கோயிலுக்கு போறப்ப ஏன் குழப்பத்தை உண்டு பண்றீங்க? சாவி எங்க போயிடும்? அதான் 4 நாள்ல திரும்பி வந்துட போறமே. வா தேவி, போலாம். மாமா, உங்க உடம்பு சீக்கிரமா குணமாகணும்னு அருணாச்சலேஸ்வரர் வேண்டிக்கிட்டு வர்ற. போயிட்டு வரேன் மாமா. ஏதா ஊருக்கு போய் திரும்பி வர 1 வாரம் 10 நாள் ஆகும்ல? போற வழியில வைத்தியர் வீட்டுக்கு போய் மாமாவை நல்லா கவனிச்சு சொல்லிட்டு போலாமா? ரொம்ப அக்கறைதான். ஏன் தேவி, எங்க குடும்பத்தை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அம்மா அக்கா எல்லாம் உன் கண்ணுக்கு ராட்சசி மாதிரி தெரியுறாங்களா? அத்தா, நான் ஒண்ணும் தப்பா சொல்ல. என்ன தப்பா சொல்லல? நீ நேத்துக்கு தான் இந்த குடும்பத்துக்கு வந்த. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை கட்டி காத்து கௌரவத்தை காப்பாத்தினது யாரு? எங்க அம்மா தானே. அவங்க சாவியை கேட்கறாங்க, தூக்கிட்டு ஓடுறியே. ஆமா, இந்த சாவியை உங்ககிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒண்ணு புரிஞ்சுக்க, இப்ப நாம திருவண்ணாமலைக்கு போகல. இந்த சாவி விவகாரத்தை பத்தி உங்ககிட்ட திட்டவட்டமா பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். எடு சாவியை. இல்ல, என்ன கொன்னாலும் நான் சாவியை கொடுக்க மாட்டேன். தேவி, என்னுடைய விருப்பத்துக்கு யார் குறுக்க நின்னாலும் அவங்கள பஞ்சு பஞ்சாக்கிடுவேன். என்னுடைய சுவாமி உனக்கு தெரியாது. சாவியை கொடு. குடு. கொடுக்கறேங்க. இது எப்படி என் கைக்கு வந்துச்சுன்னு பாக்குறீங்களா? உங்க பெட்டியில இருந்தா கிடைச்சது. எங்க அக்கா பவானி பேய் அறிஞ்சு கொண்டுட்டுதான் பஞ்சாயத்தார் சொன்னாங்களே, அது எந்த பேய்னு இந்த சங்கிலி தாங்க காட்டி கொடுத்துச்சு. இதோட மறுபகுதி செத்து கிடந்த எங்க அக்கா கையில இருந்தது. அந்த சங்கிலிக்கு யார் சொந்தக்காரங்களோ அவங்கதான் எங்க அக்கா சாவுக்கும் காரணமா இருந்திருக்கணும்னு நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். அப்பவே இத பஞ்சாயத்துல சொல்லணும்னு நினைச்சேன். 7 சொல் அம்பலம் ஏறுமா? போடி பைத்தியக்காரி, சங்கிலியா சாவான்னு என்னை ஏளனம் பண்ணிட்டா. அதனால நானே இந்த சங்கிலிக்கு சொந்தக்காரங்களை கண்டுபிடிச்சு பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிருந்தேன். ஆனா யார பழி வாங்கணும்னு நினைச்சேனோ அவருக்கே என்ன மனைவியாக்கி வேடிக்கை பார்த்தது விதி. இப்ப சொல்லுங்க, இந்த சாவி உங்க அம்மா கிட்ட குடுக்கட்டுமா, உங்க அக்கா கிட்ட குடுக்கட்டுமா, உங்க கிட்ட குடுக்கட்டுமா, இல்ல ஊர் பஞ்சாயத்துல குடுக்கட்டுமா? தேவி, உன்னை ஒண்ணும் தெரியாத அப்பாவி பொண்ணுன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது உன்னுடைய சுயரூபம். எங்க குடியை கெடுக்கிறதுக்காகவே திட்டம் போட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க. எவ்வளவு ஒருத்தி அக்கான்னு என் கூட முடிச்சு போட்டு கடைசியில என்ன கொலகாரனாக்கி இந்த சாவியை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன தந்திரங்கள் உண்டோ அவ்வளவு செஞ்சு என்ன மிரட்டுற. தேவி, உனக்கு எனக்கு இருந்த உறவு இந்த வினாடியோட முடிஞ்சு போச்சு. நீ சாவியே குடி. வலிக்கட்டாயமா எங்கிட்ட இருந்து சாவியை பறிச்சா இந்த வள்ளியராமன் உங்களை சும்மா விட மாட்டா. குடிக்கிறியா இல்லையா?